அவர்கள் வனாந்திர பாதையில் நடந்தார்கள், கஷ்டமா நடந்தார்கள். ஆனா அப்பவும் ஆண்டவர் அவங்க கூட தான். அவர்களுக்கு அரியணையிலையும் ஆண்டவர் அவங்க கூட இருந்தார், தாழ்விலையும் கூட இருந்தார். ஆனால் இரண்டும் யார் தான் அனுமதிக்கிறது அப்படின்னா கர்த்தர் நம்மோட அனுமதிக்கிறார். அதனால ஆண்டவர் நம்மோட இல்லைன்னு நம்ம நினைக்க கூடாது. ஆனால் கர்த்தரை தேடும் போது நமக்கு எது நடந்தாலும், அது ஆரம்பம் நமக்கு கஷ்டமா இருந்தாலும் முடிவு நமக்கு என்னவா இருக்கும்னா அது வெற்றியாகத்தான் இருக்கும். அது தீமை என்று கண்டிப்பாக வரவே வராது. நீங்க ஆண்டவரை தேடின அந்த நாள்ல ஒரு சோதனை வருதா, அதை குறித்து கவலைப்படாதீங்க. அதை ஆண்டவர் தான் அனுமதிக்கிறார். அந்த காரியம் நமக்கு நன்மையாய் நிச்சயமாக மாறும். அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பாட்டை எல்லாரும் சேர்ந்து பாட போறோம். இந்த பாட்டை பாடிக்கொண்டிருக்கும் போதே இந்த உபவாச ஜெபத்திலேயே அந்த நன்மையை நமக்கு செய்கிறதுக்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஆமேன். சேர்ந்து கரங்களை தட்டி, எனக்காக யாவை செய்து முடிக்கும் கர்த்தர், அவர் இன்றே செய்கிறவர், அவை நன்றே